வியூவர்ஸ், பாருங்கள் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி நான். பாருங்கள் அதுக்கு தேவையானது கத்திரிக்காவை அறுத்து முழுசாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம் வேணும்னா வெள்ளைப்பூடு 2-3 போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடல. அதே மாதிரி தேவையான புளி இதுக்கு தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் நான். எவ்வளோட்டே சூடாகிடுச்சு. இதுக்கு கொஞ்சோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. அதே மாதிரி ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு வெந்தயம் புளிக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். சரிங்களா? அதே மாதிரி வெங்காயம் வணங்கிடுச்சு. பாருங்கள், இதில் தேவையான கத்திரிக்காயை போட்டுடலாம். அம்மோட போட்டோம்னா ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கீழே வரைக்கும் நல்லா அறுத்துடணும். பண்ணி பார்க்கணும் அப்போ பூச்சி இல்லாமல் இருக்குது. எப்படி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இதுக்கு இப்போ தேவையானது மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதுக்கு தேவையானது மிளகாப்பொடி போட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கு நல்லா இருக்குது. சாம்பார் தூள் போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். தூள் போட்டால் போதும். இவ்வளோதானுங்க. இதுக்கான மசாலா இவ்வளோதானுங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சு. இது தேங்காய் தக்காளி ஊற்றிடலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஆன் பண்ணு. பாருங்கள், தேவையானது தேங்காய் தக்காளி எல்லாம் ஊற்றியாச்சு. இதில் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருக்குது. இனி இது நல்லா வெந்த பிறகு கொஞ்சோண்டு புளி ஊற்றிடணும். உப்பு போட்டுடணும். அவ்வளோதானுங்க இதில் வேலை. பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. காயும் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுடலாம். ஒரு பரட்டிட்டு குழம்பு ஒரு நிமிஷம் லேசாக கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. மீன் குழம்பாட்டம் இருக்கும். சூப்பராக இருக்குது. சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி.